மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவையில் பட்டாசு விற்பனை எந்த அளவுக்கு நடைபெறுகிறது என்பது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சுதீஷ், என்ன கள நிலவரம்? தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதையொட்டி புத்தாடைகள் வாங்குவதற்கும் தீபாவளி பொருட்களை வாங்குவதற்காகவும் கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நிலையில் தீபாவளி பண்டிகைனாலே பட்டாசு தான். பட்டாசை தவிர்த்துட்டு தீபாவளி கொண்டாட்டமே இருக்காது. குறிப்பாக சிறுவர்களுக்கு அந்த பட்டாசு இல்லாமல் அந்த தீபாவளி முன்னாள் இரவுலேருந்தே அந்த பட்டாசை வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில இடங்களில் ஒரு வார காலமாகவே இந்த பட்டாசு தீபாவளி பண்டிகை வர்றதுனால பட்டாசு அந்த திருவிழா பண்டிகை அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த பட்டாசை தொடர்ந்து வாங்கிட்டு வர்றாங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அதனால் பட்டாசு கடைகளிலும் இந்த பட்டாசுகளை வாங்குவதற்காக சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்களை கூட பார்க்க முடியுது கடைகளில் பட்டாசு வாங்குவதற்கு. இந்த வருஷம் குழந்தைகளுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு புதிய வகை பட்டாசுகள் நிறையவே அறிமுகம் செஞ்சுருக்காங்க. எது மாதிரியான பட்டாசுகளை இந்த குழந்தைகளுக்காக அறிமுகம் செஞ்சுருக்காங்க? இந்த விற்பனையாளர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சதீஷுக்கு, அவங்ககிட்ட பேசலாம். பொதுவாக குழந்தைகள் தான் பட்டாசை விரும்பி வாங்குறாங்க. இப்போ கூட்டம் எப்படி இருக்குது? எது மாதிரியான புது பட்டாசுகள் குழந்தைகளுக்காக வந்திருக்கு? இந்த வருஷம் புது ஆண்டா வாட்டர் மெலன் கொடுத்துருக்காங்க சார். அப்புறம் ஓரியோ பிஸ்கட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோரிமான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைய கவர் பண்ணுற கும்கி ஆனை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர் கண்ணு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கையில் போட்டாலும் சுடாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க, குழந்தைய சேஃப்டியாக இருக்குன்றக்காக. அது போக பெரியவங்களுக்கு நிறையா ஃபேன்சி வெடியே இருக்குங்க. அதிகமான குழந்தைகளுக்காக அதிக பட்டாசு வகைகள் இந்த வருஷம் வந்திருக்கு. ஓரியோ சங்கு சக்கரம், டோராமேன் பட்டாசு, அப்புறம் கிட்டார் வடிவில் வண்ணமயமாக வெடிக்கக்கூடிய அந்த கலர்ஃபுல் மத்தாப்பு, இது மாதிரி புதிய வகை பட்டாசுகள் குழந்தைகளுக்கு மையப்படுத்தி அவங்கள வாங்கணுன்றக்காக அந்த குழந்தைகளுக்கான ஒரு பட்டாசு வகைகள் அதிக அளவில் இப்போ வந்துட்டு இருக்கு. அது சிறுவர்கள் விருப்பத்தை கருத்தில் கொண்டு தான் இந்த ஒரு வண்ண வடிவம், ஒலி அளவு குறைவாக இருக்கக்கூடிய பட்டாசு. ஏன்னா சிறுவர்கள் ரொம்ப சத்தம் இருந்ததுன்னா பயந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒலி அளவு அது குறைச்சு வண்ணங்களை அதிகப்படுத்தக்கூடிய, அவர்களை கவரும் விதமான பட்டாசு வகைகள் அதிகமாக இருக்கு. அதே போல எக்கோ ஃப்ரெண்ட்லி பட்டாசுகள் மீதும் மக்கள் அதிக அளவில் கவனம் செலுத்தி வர்றதை பார்க்க முடிகிறது. பெரியவர்களும் வந்திருக்காங்க இந்த பட்டாசு வாங்குறதுக்கு. அவர்களும் இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி பட்டாசுகளை அதிக அளவில் வாங்கிட்டு போறதை பார்க்க முடிகிறது. கோவையில் பட்டாசு விற்பனை எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கு அப்படிங்கிற கள தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுதீஷ். மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.